ஓம் சாந்தி 2/7/2024 காலை முரளி. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இங்கே நினைவில் இருந்து பாவங்களை பஸ்மமாக்குவதற்காக வந்து இருக்கிறீர்கள். அதனால் புத்தி யோகம் பலனற்றதாக போய்விடக்கூடாது. இந்த விஷயத்தில் முழு கவனம் வைக்க வேண்டும். கேள்வி: எந்த ஒரு சூட்ச்ம விகாரம் கூட இந்த நேரத்தில் துன்பத்தை நிலைக்க செய்துவிடும்? பதில்: சூட்ச்மத்திலும் கூட பேராசையின் விகாரம் இருந்தால், ஏதாவது ஒரு பொருளை பேராசையின் காரணத்தால் தன்னிடம் சேர்த்து வைத்திருந்தால், அதுவே கடைசியில் துன்பத்தின் ரூபத்தில் நினைவு வரும். அதனால் பாபா சொல்கிறார், குழந்தைகளே, தன்னிடம் எதையும் வைத்து கொள்ளாதீர்கள். நீங்கள் அனைத்து சங்கல்பங்களையும் கூட ஒருங்கிணைத்து பாபாவின் நினைவில் இருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் ஆத்ம அபிமானி ஆவதற்கான அபியாசம் செய்யுங்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு தினந்தோறும் பாபா நினைவுபடுத்துகின்றார், தேகி அபிமானி ஆகுங்கள். ஏன் எனில் புத்தி இங்கும் அங்கும் அலைகின்றது. அஞ்ஞான காலத்தில் கூட கதைகள் முதலியவற்றை கேட்கும்பொழுது புத்தி வெளியில் அலைகின்றது. இங்கும் கூட புத்தி அலைகின்றது. அதனால் தினந்தோறும் பாபா சொல்கிறார், தேகி அபிமானி ஆகுங்கள். அவர்களே சொல்வார்கள், நான் சொல்வதின் மீது கவனம் வையுங்கள், தாரணை செய்யுங்கள் என்று. சாஸ்திரம் சொல்கிறார்கள் என்றால் வதனத்தில் கவனம் வையுங்கள் என்பார்கள். இங்கோ பாபா ஆத்மாக்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறார், நீங்கள் அனைவரும் மாணவர்கள், தேகி அபிமானியாகி இருங்கள். சிவபாபா வருகின்றார் படிப்பு சொல்லி கொடுப்பதற்காக. சிவபாபா படிப்பு சொல்லி கொடுப்பதற்காக வருகிறார் என்று புரிந்து கொண்டு இருக்கின்ற வேறு எந்த ஒரு கல்லூரியும் இருக்காது. அத்தகைய ஒரு பாடசாலை சங்கம யுகத்தில் நிச்சயமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் அமர்ந்து உள்ளனர். பரமபிதா பரமாத்மா வருகின்றார் நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்க என்பதையும் அறிந்துள்ளனர். சிவபாபா வருகிறார் நமக்கு கற்றுத்தருவதற்காக. முதல் விஷயம் சொல்கிறார், நீங்கள் தூய்மையாக வேண்டுமானால் என்னை நினைவு செய்யுங்கள் என்று. ஆனால் மாயா அடிக்கடி மறக்க செய்து விடுகிறது. அதனால் பாபா எச்சரிக்கை செய்கின்றார், யாருக்காவது சொல்லி புரிய வைப்பது ஆனாலும் முதலாவது விஷயம் பகவான் யார் என்பதை சொல்லி புரிய வையுங்கள். பதித்த பாவன் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடிய பகவான் எங்கே இருக்கிறார், இதையும் சொல்லுங்கள். அவரை அனைவருமே நினைவு செய்கிறார்கள். எப்போதாவது ஆபத்து வந்தால் சொல்கிறார்கள், பகவானே கருணை காட்டுங்கள். யாரையாவது காப்பாற்ற வேண்டும் என்றாலும் பகவானே, ஓ காட்பாதர், எங்களை துக்கத்திலிருந்து விடுவிங்கள் என்று அவரை அழைக்கிறார்கள். துக்கமோ அனைவருக்குமே உள்ளது. இதுவே உறுதியாக தெரிந்துள்ளது. அதாவது சத்தியுகம் சுகதாமம் என்றும் கலியுகம் துக்கதாமம் என்றும் சொல்லப்படுகிறது. இதை குழந்தைகள் அறிவார்கள். ஆனாலும் மாயா மறக்க செய்து விடுகிறது. இந்த நினைவில் அமர வைக்கிற வழக்கமும் டிராமாவில் உள்ளது. ஏன் என்றால் அநேகர் உள்ளனர், அவர்கள் நாள் முழுவதும் நினைவு செய்வதே இல்லை. ஒரு நிமிடம் கூட நினைவு செய்வது இல்லை. பிறகு நினைவுபடுத்துவதற்காக இங்கே அமர்த்தி வைக்கப்படுகின்றனர். நினைவு செய்வதற்கான யுக்தி சொல்கிறார் என்றால் உறுதியாகி விடுவார்கள். பாபாவின் நினைவு மூலம்தான் நாம் சதோ பிரதானம் ஆக வேண்டும். சதோ பிரதானம் ஆவதற்காக பாபா முதல் தரமான உண்மையான யுக்தி சொல்லி இருக்கிறார். பதித்த பாவனரே ஒருவர்தான். அவர் வந்து யுக்தி சொல்கிறார். இங்கே குழந்தைகளாகிய நீங்கள் எப்போது பாபாவுடன் யோகத்தில் இருக்கிறீர்களோ அப்போது சாந்தியில் இருக்கிறீர்கள். புத்தி யோகம் அங்கே இங்கே சென்றது என்றால் சாந்தியில் இல்லை, அசாந்தியில் இருப்பதாக அர்த்தம். எவ்வளவு நேரம் புத்தி யோகம் இங்கே அங்கே சென்றதோ அந்த அளவு அது பலனற்றதாகும். ஏன் என்றால் பாவமோ நீங்குவது இல்லை. உலகம் இதை அறிந்திருக்கவில்லை. பாவம் எப்படி நீங்குகிறது என்று. இவை மிகவும் ஆழமான விஷயங்கள் ஆகும். பாபா சொல்லி இருக்கிறார், என் நினைவிலேயே அமர்ந்து இருங்கள். ஆக எதுவரை நினைவின் கம்பி இணைந்துள்ளதோ அவ்வளவு நேரம் வெற்றிதான். கொஞ்சமாவது புத்தி இங்கே அங்கே சென்றது என்றால் வீணாயிற்று, பலனற்று போனது. பாபாவின் கட்டளையாவது, குழந்தைகளே என்னை நினைவு செய்யுங்கள். நினைவு செய்யவில்லை என்றால் பலன் இல்லை. இதனால் என்னவாகும்? நீங்கள் விரைவாக சதோ பிரதானம் ஆக மாட்டீர்கள். பிறகு பழக்கமாகிவிடும். இது நடைபெற்று கொண்டே இருக்கும். ஆத்மா இந்த பிறவியின் பாவங்களை அறிந்து உள்ளது. எனக்கு நினைவு இல்லை என்று யாராவது சொல்லலாம். ஆனால் பாபா சொல்கிறார், வயது 3-4 வருடங்களிலிருந்தே அனைத்து விஷயங்களும் நினைவு இருக்கும்.
பின்னாளில் எவ்வளவு பாவங்கள் நடைபெறுகின்றனவோ அந்த அளவு ஆரம்பத்தில் நடைபெறுவது இல்லை. நாளுக்கு நாள் பார்வை குற்றமானதாக ஆகிக்கொண்டே போகிறது. திரேத்தாவில் 2 கலைகள் குறைந்து விடுகின்றன. சந்திரனுக்கு 2 கலைகள் எவ்வளவு சமயத்தில் குறைகின்றன? கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே செல்கின்றன. பிறகு 16 கலை சம்பூர்ணம் என்றும் சந்திரனை சொல்கின்றனர். சூரியனுக்கு சொல்வது இல்லை. சந்திரனுடையது 1 மாதத்தின் விஷயம். இது பிறகு கல்பத்தின் விஷயம். நாளுக்கு நாள் கீழே இறங்கிக் கொண்டே செல்கின்றனர். பிறகு நினைவு யாத்திரை மூலம் மேலே ஏற முடியும். பிறகு நாம் நினைவு செய்ய வேண்டும், மேலேறி செல்ல வேண்டும் என்ற தேவையே இருக்காது. சத்தியுகத்திற்கு பிறகு கீழே இறங்க வேண்டும். சத்தியுகத்திலும் நினைவு செய்தால் கீழே இறங்கவே மாட்டீர்கள். டிராமாவின் அனுசாரம் இறங்கியே ஆக வேண்டும். ஆக நினைவு செய்வதே இல்லை. கீழே இறங்க வேண்டியதும் அவசியம். பிறகு நினைவு செய்வதற்கான உபாயம் பாபாவே சொல்கிறார். ஏனென்றால் மேலே செல்ல வேண்டும். சங்கம யுகத்தில்தான் வந்து பாபா கற்றுத்தருகிறார். இப்போது உயரும் கலை ஆரம்பமாகின்றது. நாம் மீண்டும் நமது சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும். பாபா சொல்கிறார், இப்போது சுகதாமம் செல்ல வேண்டுமானால் என்னை நினைவு செய்யுங்கள். நினைவினால் ஆத்மா நீங்கள் சதோ பிரதானம் ஆகி விடுவீர்கள். நீங்கள் உலகத்திலிருந்து வேறுபட்டவர்கள். வைகுண்டம் இவ்வுலகத்திலிருந்து முற்றிலும் தனிப்பட்டது. வைகுண்டம் இருந்தது, இப்போது இல்லை. கல்பத்தின் ஆயுள் நீண்டதாக சொல்லிவிட்ட காரணத்தால் மறந்துவிட்டுள்ளனர். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு வைகுண்டம் மிகவும் அருகில் தென்படுகிறது. இன்னும் கொஞ்ச சமயமே உள்ளது. நினைவு யாத்திரையில் குறைவு உள்ளது. அதனால் இன்னும் நேரம் உள்ளது என்று நினைக்கின்றன. நினைவு யாத்திரை எவ்வளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவு இல்லை. டிராமா திட்டப்படி நீங்கள் செய்தியை கொண்டு செல்கிறீர்கள். யாருக்கும் செய்தி சொல்வதில்லை என்றால் சேவை செய்வதில்லை என்று பொருள். முழு உலகத்திற்கும் செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும். அதாவது பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள் என்று. கீதை படிப்பவர்கள் அறிவார்கள், ஒரு கீதை சாஸ்திரத்தில்தான் இந்த மகா வாக்கியம் உள்ளது. ஆனால் அதில் கிருஷ்ண பகவான் வாக்கு என்று எழுதியிருப்பதால் யாரை நினைவு செய்வது? சிவனுக்கு பக்தி செய்கிறார்கள், ஆனால் ஸ்ரீமத்திப்படி நடப்பதற்கு யதார்த்த ஞானம் இல்லை. இச்சமயம் உங்களுக்கு ஈஸ்வரிய மத்து கிடைக்கின்றது. இதற்கு முன்பு இருந்தது மனிதர்களின் வழிமுறை. இரண்டுக்கும் இரவு பகலுக்கான வேறுபாடு இரவு பகலுக்கும் உள்ள வேறுபாடு மனித வழிமுறை சொல்கிறது. ஈஸ்வரன் சர்வவியாபி என்று ஈஸ்வரனின் வழிமுறை சொல்கிறது. அப்படி இல்லை என்று பாபா சொல்கிறார். நான் வந்து இருக்கிறேன். சொர்க்கத்தினை ஸ்தாபனை செய்வதற்கு எனும்போது நிச்சயமாக இது நரகந்தான். இங்கே 5 விகாரங்கள் அனைவரிடமும் பிரவேசமாகி உள்ளன. அதனால்தான் விகாரி உலகத்திற்கு நான் வருகிறேன். நிர்விகாரி ஆக்குவதற்காக யார் ஈஸ்வரனின் குழந்தைகளாக ஆகி இருக்கிறார்களோ அவர்களிடமே விகாரம் இருக்க முடியாது. ராவணனின் சித்திரத்தை 10 தலைகள் உள்ளதாக காட்டுகின்றனர். ராவணனின் சிருஷ்டி நிர்விகாரி என்று ஒருபோதும் யாரும் சொல்ல முடியாது. நீங்கள் அறிவீர்கள், இப்போது ராவண ராஜ்யம். அனைவருக்குள்ளும் 5 விகாரங்கள் உள்ளன. சத்தியுகத்தில் உள்ளது ராமராஜ்யம். அங்கே எந்த ஒரு விகாரமும் கிடையாது. இச்சமயம் மனிதர்கள் எவ்வளவு துக்கத்தில் உள்ளன. சரீரத்திற்கு எவ்வளவு துக்கம் ஏற்படுகிறது. இது துக்க உலகம். சுகதாமத்திலோ சரீர சம்பந்தமான துக்கம் கூட இருக்காது. இங்கோ எத்தனை ஆஸ்பத்திரிகள் நிறைந்து உள்ளன. இதை சொர்க்கம் என்று சொல்வது கூட பெரும் தவறாகும். ஆகவே புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும். அந்த படிப்பு யாருக்காவது சொல்லி புரிய வைப்பதற்கு அல்ல. பரீட்சையில் பாஸ் ஆகிவிட்டால் வேலைக்கு போய் விடுகிறார்கள். இங்கோ நீங்கள் அனைவருக்கும் செய்தி சொல்ல வேண்டும். ஒரு பாபா மட்டுமே அனைவருக்கும் கொடுக்க முடியாது. யார் மிகவும் சாமர்த்தியசாலியாக உள்ளனரோ அவர்கள் ஆசிரியர்கள் எனப்படுகிறார்கள். திறமை குறைந்தவர்கள் என்றால் மாணவர்கள் எனப்படுகிறார்கள். நீங்கள் அனைவருக்கும் பாபாவின் செய்தியை கொடுக்க வேண்டும். பகவானை அறிவீர்களா என கேட்க வேண்டும். அவரோ அனைவருக்கும் தந்தையாக இருப்பவர். ஆக முக்கியமான விஷயம் பாபாவின் அறிமுகம் கொடுப்பது. ஏனென்றால் யாருக்குமே தெரியாது. உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் தந்தை. முழு உலகையும் தூய்மையாக்குபவர். முழு உலகமும் தூய்மையாக இருந்தது. அதில் பாரதம் இருந்தது. வேறு எந்த தர்மத்தை சேர்ந்தவர்களும் சொல்ல முடியாது நாங்கள் புது உலகத்திற்கு வந்திருக்கிறோம் என்று. அவர்களோ புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் நமக்கு முன்பு யாரோ இருந்து சென்று இருக்கிறார்கள் என்று. கிறிஸ்துவும் கூட நிச்சயமாக ஒரு சரீரத்தில் வருவார். அவருக்கு முன்பு நிச்சயமாக யாரோ இருந்திருக்கிறார்கள். பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். நான் இந்த பிரம்மாவின் சரீரத்தில் பிரவேசமாகிறேன்.
பிரம்மாவின் சரீரத்தில் வருகிறார் என்பதையும் யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அட, பிராமணர்களோ அவசியம் வேண்டும். பிராமணர்கள் எங்கிருந்து வருவார்கள்? நிச்சயமாக பிரம்மாவிடமிருந்து தான் வருவார்கள், இல்லையா? நல்லது. பிரம்மாவின் தந்தையை பற்றி எப்போதாவது கேட்டு இருக்கிறீர்களா? அவர் கிரேட் கிரேட் கிரேண்ட் ஃபாதர், மனித குலத்தின் முதல் தந்தை. அவருக்கு சாகார தந்தை யாரும் கிடையாது. பிரம்மாவின் சாகார தந்தை யார்? யாராலும் சொல்ல முடியாது. பிரம்மாவோ பாடப்பட்டு இருக்கிறார், பிரஜாபிதாவாகவும் இருக்கிறார். எப்படி நிராகாரர் சிவபாபா என்று சொல்கிறீர்கள்? அவருடைய தந்தை யார் சொல்லுங்கள். பிறகு சாகார் பிரஜாபிதா பிரம்மாவின் தந்தை யார் சொல்லுங்கள். சிவபாபாவோ தத்தெடுக்கப்பட்டவர் அல்ல, இந்த பிரம்மா தத்தெடுக்கப்பட்டவர். இவரை சிவபாபா தத்தெடுக்கிறார் என்று சொல்வீர்கள். விஷ்ணுவை சிவபாபா தத்தெடுக்கிறார் என்று சொல்ல மாட்டீர்கள். இதையோ நீங்கள் அறிவீர்கள். பிரம்மாதான் விஷ்ணு ஆகிறார், தத்து எடுக்கப்பட்டவர் அல்ல. சங்கர் பற்றியும் சொல்லப்பட்டுள்ளது. அவருக்கு பாகம் எதுவும் கிடையாது. பிரம்மாவே விஷ்ணு ஆகிறார், விஷ்ணுவே பிறகு பிரம்மா ஆகிறார். இதில் 84 பிறவிகளின் சக்கரம். சங்கர் பிறகு எங்கிருந்து வருகிறார்? அவருடைய படைப்புகள் எங்கே? பாபாவுக்கோ படைப்புகள் உள்ளன. அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை மற்றும் பிரம்மாவின் படைப்பு மனிதர்கள் அனைவரும் ஆகும். சங்கரின் படைப்பு எங்கே? சங்கர் மூலம் எந்த ஒரு மனித உலகமும் படைக்கப்படுவது இல்லை. பாபா வந்து இந்த அனைத்து விஷயங்களையும் சொல்லி புரிய வைக்கிறார். பிறகும் கூட குழந்தைகள் அடிக்கடி மறந்து விடுகின்றன. ஒவ்வொருவரின் புத்தியும் நம்பர்வார் உள்ளது, இல்லையா? எவ்வளவு புத்தியோ அந்த அளவு ஆசிரியரின் படிப்பை தாரணை செய்ய முடியும். இது எல்லையற்ற படிப்பு. படிப்பின் அனுசாரம்தான் நம்பர்வார் பதவி பெறுகின்றனர். படிப்பு ஒன்றுதான், மனிதர்களிலிருந்து தேவதை ஆவதற்கானது. ஆனால் ராஜ்யம் உருவாகுகின்றது, இல்லையா? இதுவும் புத்தியில் வர வேண்டும். நாம் எந்த மாதிரி பதவி பெறுவோம்? ராஜா ஆவது என்றால் அது முயற்சியின் காரியமாகும். ராஜாக்களிடம் தாஸ்தாசிகளும் வேண்டும். தாஸ்தாசிகளாக யாராகிறார்கள்? இதையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நம்பர்வார் புருஷாரத்தின் அனுசாரம் ஒவ்வொருவருக்கும் தாஸ்தாசிகள் கிடைப்பார்கள். ஆகவே பல பிறவிகளாக தாஸ்தாசியாக ஆகிற மாதிரி படிக்கக்கூடாது. உயர்ந்தவராக ஆவதற்கு புருஷார்த்தம் செய்ய வேண்டும். ஆக உண்மையான சாந்தி பாபாவின் நினைவில்தான் உள்ளது. கொஞ்சம் கூட புத்தி இங்கே அங்கே சென்றால் நேரம் வீணாகிவிடும், வருமானம் குறைந்துவிடும், சதோபிரதானம் ஆக முடியாது. இதுவும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. அதாவது கைகளால் காரியம் செய்து கொண்டே இருங்கள், மனதால் நினைவு செய்யுங்கள். சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்பதாக நடந்து சுற்றி வருவது இதெல்லாம் செய்யுங்கள். ஆனால் புத்தியில் பாபாவின் நினைவு இருக்க வேண்டும். துணையில் யாராவது இருந்தால் வேண்டாத பேச்சுகளில் ஈடுபடக்கூடாது. ஒவ்வொருவருடைய மனமும் சாட்சியாக உள்ளது. பாபா புரிய வைக்கிறார். இத்தகைய நிலையில் சுற்றி வாருங்கள். பாதிரியார்கள் முற்றிலும் சாந்தியில் செல்கின்றனர். நீங்கள் ஞான விஷயங்களை நாள் முழுவதும் பேசுவது இல்லை. பிறகு அமைதியாக இருந்து சிவபாபாவின் நினைவில் ரேஸ் பண்ண வேண்டும். எப்படி பாபா சொல்கிறார்? சாப்பிடும்போதும் பாபா நினைவில் அமர்ந்து சாப்பிடுங்கள். உங்களது சாட் வையுங்கள். பிரம்ம பாபா தம்மை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், நான் மறந்து விடுகிறேன் என்று. பாபாவுக்கு சொல்கிறேன், நான் முழு நேரமும் நினைவில் இருப்பேன். நீங்கள் என் இருமலை நிறுத்துங்கள், சுகரை குறையுங்கள் என்று. எனக்கு நான் என்ன முயற்சி செய்கிறேனோ அதை சொல்கிறேன். ஆனால் நானே மறந்து விடுகிறேன் எனும்போது இருமல் எப்படி குறையும்? பாபாவின் துணையில் என்ன செய்கிறேனோ அதை உள்ளபடி சொல்லிவிடுகிறேன். பாபா குழந்தைகளுக்கு சொல்கிறார். குழந்தைகள் பாபாவிடம் சொல்வதில்லை. வெட்கம் வருகின்றது, பெருக்கி சுத்தம் செய்யுங்கள், உணவு சமையுங்கள், அப்போது சிவபாபாவின் நினைவு செய்யுங்கள், அப்போது சக்தி வரும். இதற்கும் யுக்தி வேண்டும். இதில் உங்களுக்கு நன்மை ஏற்படும். பிறகு நீங்கள் நினைவில் அமர்வீர்கள். ஆனால் மற்றவர்களுக்கு கவர்ச்சி ஏற்படும். ஒருவர் மற்றவர்களுக்குள் கவர்ச்சி ஏற்படத்தான் செய்கிறது, இல்லையா? எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அதிகமாக நினைவில் அமர்கிறீர்களோ அவ்வளவு நல்ல அமைதி நிலவும். ஒருவர் மற்றவர் மீதான பிரபாவம் டிராமாவின் படி ஏற்படத்தான் செய்கிறது. நினைவு யாத்திரையோ மிகவும் நன்மை செய்யக்கூடியது. இதில் பொய் பேசுவதற்கான தேவையில்லை. உண்மையான தந்தையின் குழந்தைகள் என்றால் உண்மையானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு அனைத்தும் கிடைக்கின்றது. உலகத்தின் ராஜ பதவி கிடைக்கின்றது என்றால் பிறகு பேராசையில் 10-20 சேலைகள் முதலியவற்றை ஏன் சேர்த்து வைக்கிறீர்கள்?
அநேக பொருட்களை சேர்த்து வைப்பீர்கள், ஆனால் சாகும்போது அது நினைவு வரும். அதனால் உதாரணம் சொல்கின்றார். கணவனிடம் மனைவி சொன்னார், ஊன்றுகோலை விட்டு விடுங்கள், இல்லையென்றால் இதுவும் கூட நினைவு வரும். சிறிதும் நினைவு இருக்கக்கூடாது, இல்லையென்றால் தனக்குத்தானே கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். பொய் சொல்வதால் 100 மடங்கு பாவம் சேர்கின்றது. சிவபாபாவின் பண்டாரா சதா நிறைந்துள்ளது. அதிகமாக வைத்து கொள்வதற்கு கூட தேவை என்ன இருக்கிறது? யாருக்காவது திருட்டு நடந்துவிட்டால் அனைத்தும் கொடுக்கப்பட்டு விடுகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜா பதவி கிடைக்கின்றது. அப்படி இருக்கும்போது உடைகள் முதலியவை கிடைக்காதா? தவறான செலவு மட்டும் செய்யக்கூடாது. ஏனெனில் சொர்க்கத்தின் ஸ்தாபனைக்காக அபலைகள் தான் உதவி செய்கின்றனர். அவர்களுடைய பணத்தை இதுபோல் வீணடித்து விடக்கூடாது. அவர்கள் உங்களுக்கு பரிபாலனை செய்கிறார்கள் என்றால் உங்களது கடமை அவர்களுக்கு பரிபாலனை செய்வது. இல்லையெனில் 100 மடங்கு பாவம் தலைமீது ஏறிவிடும். நல்லது. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சார. 1. பாபாவின் நினைவில் அமரும் பொழுது கொஞ்சம் கூட புத்தி இங்கே அங்கே அலையக்கூடாது. சதா ஆன்மீக வருமானம் சேமிப்பு ஆகி கொண்டே இருக்க வேண்டும். நினைவு என்பது ஆழ்ந்த அமைதியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். 2. சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்காக நடந்து சுற்றி வர செல்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் வீணான வார்த்தை, மற்றவர்களை பற்றிய சிந்தனை செய்யக்கூடாது. நாக்கை அமைதியில் வைத்து பாபாவை நினைவு செய்வதற்காக ரேஸ் பண்ண வேண்டும். உணவு கூட பாபாவின் நினைவிலேயே உண்ண வேண்டும். வரதானம். நிச்சய புத்தி உள்ளவராகி பலவீனமான எண்ணங்களின் வலையை முடித்து விடக்கூடிய வெற்றி நிறைந்தவர் ஆகுக. இதுவரை பெரும்பாலான குழந்தைகள் பலவீனமான சங்கல்பங்களை தாங்களே இமர்ஜி செய்கிறார்கள். யோசிக்கிறார்கள், தெரியாதா அல்லது நடக்காதா என்று. என்ன நடக்கும்? இந்த பலவீனமான சங்கல்பங்கள்தான் சுவராகி விடுகின்றன மற்றும் வெற்றி அந்த சுவருக்கு உள்ளே மறைந்து விடுகிறது. மாயா பலவீனமான சங்கல்பங்களின் வலையை விரித்து விடுகிறது. அந்த வலையில் சிக்கிக் கொள்கின்றனர். எனவே நான் நிச்சய புத்தி வெற்றியாளன். வெற்றி எனது பிறப்புரிமை. இந்த ஸ்மிருதி மூலம் பலவீனமான எண்ணங்களை முடித்து விடுங்கள். ஸ்லோகன். 3வது கண் ஜுவாலாமுகி சொரூபத்தில் திறந்து இருந்தால் மாயா சக்தியற்றதாக ஆகிவிடும். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.